அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய அன்புக்குரியவர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னா, அதுவும் நிறைய வலிகளோடு அவங்க இறந்தாங்க அப்படின்னா, இயற்கையாகவே நம் மனதிற்குள்ள ஒரு கேள்வி எழும்பும். இறந்ததற்கு பின்பும் அந்த வலி இன்னும் அவர்களுக்கு இருக்கிறதா? அதை இன்னும் அந்த வலியை அவங்க நினச்சி வருந்துறாங்களா? அப்படின்ற கேள்வி நமக்கு எழும். இது வெறுமனே உடல் சார்ந்த வலி மட்டுமல்ல, மனவலியும் கூட. அவங்க வாழ்க்கையோட வாழ்ந்தபோது மனவேதனைகள் நிறைய சுமந்துட்டு போயிருப்பாங்க. இப்போ அதையெல்லாம் நினைத்து அந்த வலி இன்னும் அவர்களுக்கு இருக்கிறதா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? சமூகத்தில் நிறைய விதமான ஆன்மீக நம்பிக்கைகள் உண்டு. சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஆத்மாக்கள் இன்னும் அந்த துன்பத்தில் தான் இருப்பாங்க, அவங்க தனிமையாக இருப்பாங்க, அழுவாங்க, அவர்கள் அலைபாய்ந்து கொண்டு இருப்பார்கள். அப்படிங்கும்போது இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு ஒரு படபடப்பு வரும், ஒரு அங்கலாய்ப்பு வரும். என்னுடைய அன்புக்குரியவர்கள் இன்னும் துன்பத்தில் தான் இருக்கிறார்களா, ஒருவேளை துன்பப்பட்டு இருக்காங்களா? அப்படிங்கும்போது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆங்ஸைட்டி அப்படிங்கிறது, இந்த அங்கலாய்ப்புங்கிறது மன அழுத்தமாகவும் மாறுவதுண்டு. வாழும்போதும் சந்தோஷமாக இல்லை, இப்பவும் சந்தோஷமாக இல்லாமல் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நீங்களே யூகம் பண்ணிக்குவீங்க. இது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை என்பது தான். அவர்களுக்கு துன்பம் இப்போது கிடையாது. அவர்கள் மீண்டும் அந்த துன்பத்தை தனக்குள் உணர்ந்து கொண்டிருக்கவில்லை. அவங்களுக்கு துன்பத்தை நினச்சி அவர்கள் வருந்துவதும் இல்லை. ஆனால் வாழ்க்கையில் எந்த மாதிரி நிகழ்வுகளை நம்ம கடந்து வந்தோம், இன்பம் துன்பம் இதெல்லாம் ஒரு விழிப்புணர்வாக இருக்கும். அதாவதுங்க, மரணம் அப்படிங்கிறது ஒரு கனவிலிருந்து விழித்தெழுற மாதிரி. அப்போது நீங்கள் ஒரு கனவுலேருந்து விழித்தெழுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கனவுகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஆனால் அந்த கனவுகளுக்குள் இருந்த இன்பமோ துன்பமோ இப்போ அதை உங்களுக்கு உணர்ந்துட்டுருக்க மாட்டீங்க. அதை ஒரு அனுபவமாக பார்ப்பீங்க, அப்படி தானே? அதே போல்தான் நீங்கள் இறந்ததற்கு பிறகு ஒரு ஒளி உடலாக மாறுவீங்க. அப்போது இன்பம் துன்பம் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு கனவு போல் தான் உங்களுக்கு இருக்கும், ஒரு கனவுகளின் அனுபவம் போல் தான் இருக்கும். அதனால் நீங்கள் உங்களுடைய அன்புக்குரியவர்களை நினைத்து வருந்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரியான சமூகத்தில் இருக்கக்கூடிய பயம் சார்ந்த நம்பிக்கைகளை உள்வாங்கிட்டு நீங்கள் உங்களை துன்பப்படுத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மனிதன் இறந்ததுக்கு பிறகு அவருடைய நான் என்ற விழிப்புணர்வுங்கிறது அவருடைய உடம்பு மனதிலிருந்து அவருடைய ஒளி உடலுக்கு மாறிக்கும். ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது தன்னை ஒரு ஸ்பிரிட்டுடைய அந்த பரிமாணத்தில், ஸ்பிரிட் டைமென்ஷனில் தான் தன்னை உணர்ந்து பார்ப்பார். அப்போ என்ன ஆகும்னா, அவருடைய கோணம், அவருடைய பார்வை அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப விசாலமாக இருக்கும். அவருடைய புரிதல் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப விசாலமாக இருக்கும். அப்போது அவங்க என்ன ஆகுனா, தன் வாழ்க்கையில் தான் செய்த அனைத்து செயல்களுக்கு உண்டான விளைவு அப்படிங்கிறது அவங்களோட உணர்தலுக்கு வரும். அப்போது என்ன ஆகுதுன்னா, அவர்கள் தன் வாழ்க்கையில் நாம் பாதிக்கப்பட்டு விட்டோம், நம்ம ஒரு அப்பாவி, நான் ஒரு பரிதாபத்துக்குரியவன் அப்படின்னு சொல்லி தன்மையில் அவங்களுக்கு ஒரு பச்சாதாபமோ பரிதாபமெல்லாம் இருக்காது. அவங்க வாழ்க்கையை எப்படி புரிஞ்சுக்குவாங்க, தான் வாழ்ந்த வாழ்க்கைனா, ஏன் ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் என் வாழ்க்கையில் நிகழ்ந்தது, ஏன் ஒரு குறிப்பிட்ட அனுபவம் என்னுடைய நிஜத்தில் இருந்தது, அதையே நான் ஈர்த்தேன், ஏன் ஒரு குறிப்பிட்ட மனிதர்களை வாழ்க்கையில் சில சவால்கள் அப்படிங்கிறத என் வாழ்க்கையில் கட்டமைக்கப்பட்டது, இப்படி அனைத்தையும் அவர்கள் அறிந்த நிலையில் இருப்பாங்க. தன்னோட நிஜத்தை தான் கட்டமைத்தோம் அப்படிங்கிற ஒரு ஞானத்தில் அவங்க இருப்பாங்க. எப்படி தன்னுடைய அகச்சூழல், அந்த அகச்சூழலினுடைய அலைவரிசை என்பது வெளியில் மனிதர்களாக சந்தர்ப்ப சூழ்நிலைகளாக பிரதிபலித்தது, நம்ம ஏன் ஈர்த்தோம் அப்படிங்கிற புரிதல் இருப்பாங்க. என்ன மாதிரி முடிவுகள் எடுத்திருந்தால் நமக்கு என்ன மாதிரி விளைவுகள், எந்த மாதிரி முடிவுகள் இது நம்ம வாழ்ந்தபோது எடுத்திருந்தோம்னா நமக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது அப்படிங்கிற எல்லா பூர்ண ஞானத்தில் அவங்க இருப்பாங்க. அப்போது அவங்க அனுபவம் கற்றுக் கொடுத்த பாடத்தை கிரகிச்சுக்குவாங்க. அந்த பாடத்தை கற்றுக்கிறதுக்கு தான் நீங்கள் நான் எல்லாருமே இங்கே இருக்கிறோம். அனுபவம், மனிதனாக கிடைக்கக்கூடிய அனுபவம். ஸோ இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்ப துன்பம் எல்லாம் அவர்களுக்கு அனுபவம் தான். அப்போது எல்லா ஆன்மாக்களும் இதை அப்படியே எடுத்துப்பாங்களா, அனுபவமாகவே எடுத்துக்குவாங்களா? யாருமே துன்பப்பட மாட்டீங்களான்னு கேட்டிங்கன்னா, 90% பேர் அந்த துன்பம் அவங்களுக்கு இருக்காது. ஒரு கொஞ்சம் % பேர் மனித வாழ்க்கையில் மனுஷனாக வாழும்போது நிறைய பந்த பாசங்களுக்கு அடிமையாக இருந்தாங்க, ஏக்கங்கள், ஆசைகள், இந்த மாதிரி நிறைய இந்த பூமி தரக்கூடிய அனுபவத்தால் ஈர்க்கப்பட்டு அந்த பந்த பாசத்தில் இறந்து போகிறவங்களுக்கு தான் ஒரு ஒளி உடலாக மாறும்போது அவங்களுக்கு அதை சரியாக ப்ராசஸ் பண்ணுறதுக்கு, அந்த பந்த பாசங்களை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அப்போ என்னென்னா, ஒரு வலியில் இறந்து போயிருந்தாங்க, வேதனையில் இறந்து போயிருந்தாங்கன்னா, அதே மாதிரியான வலியும் வேதனையும் ஒரு தற்காலிகமாக தனக்குள்ளே உருவாக்கிக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அதே வலி வேதனை அப்படிங்கிறது இல்லாமல் அதை போன்ற ஒரு அனுபவத்தை அவங்களால உருவாக்கிக்க முடியும்.
ஏன்னா அந்த பந்தபாசம் அவங்களை இன்னும் அதை விடலை, அந்த ப்ராசஸிங்கில் தான் இருக்குது. ஆனால் இது அவர்களுக்கு நிரந்தரம் கிடையாது, இது அவங்களுடைய உண்மையான தன்மையும் கிடையாது. அவங்க இதிலிருந்து வெளியில் வந்துடுவாங்க. நீங்கள் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் நாம் அவர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்தும் போதோ, அவர்களை நினைக்கும் போதோ, பிரார்த்தனை செய்யும் போதோ, பரிகாரம் செய்யும் போதோ ஒரு அன்போடும் விசுவாசத்தோடும் ஒரு தூய உள்நோக்கத்தோடு செஞ்சோம்னு வைங்களேன், அது அவர்களை சென்றடைகிறது. அது அவங்களுக்கு தான் ஒரு ஒளி உடல் அப்படிங்கிற அந்த உணர்தலுக்கு அவர்களை அழைத்து செல்வதற்கு, அந்த விழிப்புணர்வை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அது நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் என்பது உதவும். அதன் பிறகு தான் ஒரு எல்லையற்ற சக்திங்கிறத அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அவர்கள் தான் வாழ்ந்த மனித வாழ்க்கையில் ஒரு இன்பம் துன்பம் அப்படிங்கிற அந்த பார்வையிலிருந்து பார்க்காம அனைத்தும் தான் எப்படி உருவாக்கினோம், இது எப்படி ஒரு அனுபவமாக அதை அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். ஏன் இந்த அனுபவத்தை நான் உருவாக்கினேன், இதிலிருந்து நான் என்ன பாடம் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்குள்ளே போயிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் இறந்தவர்களுக்கு இன்னும் வலியும் வேதனையும் இப்பவும் இருக்குமா, வாழ்ந்தபோது தான் ரொம்ப வலியும் வேதனையோடு வாழ்ந்தாங்க, இப்பவும் அந்த வலியும் வேதனையோடு தான் வாழணுமா அப்படின்லாம் நீங்கள் குழம்பிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் குழம்ப தேவையில்லை, உங்களுக்கு ஆங்ஸைட்டி தேவையில்லை, நீங்கள் பயப்பட தேவையில்லை. ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் உங்களுடைய அன்புக்குரியவர்களை பற்றி எந்த கவலையும் பட தேவையில்லை. அவர்களுக்கு துன்பம் கிடையாது, அவங்க தனிமையில் இல்லை. நீங்கள் எதுவுமே பண்ணலைன்னா கூட அவர்கள் விதி நிர்ணயத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் அவருக்கு உண்டான வழிகாட்டுதலையும் உதவியும் செய்யும். அவங்க உங்களை மட்டும் நம்பியே இல்லை. அது அஃப்கோர்ஸ் நீங்கள் உங்களுடைய அன்பையும் உங்களுடைய பிரார்த்தனைகளையும் உங்களுடைய அமைதியான எண்ணங்களை நீங்கள் அவங்களுக்கு தரும்போது, பரிசாக தரும்போது, அந்த நினைவுகளை தரும்போது கண்டிப்பாக அதை சப்போர்ட் பண்ணும். அதனால் முதல்ல அவங்க சந்தோஷமாக இருக்காங்களா இல்லையா, அமைதியாக இருக்காங்க இல்லையான்னு கேட்குறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுக்குள் அமைதியை உருவாக்குங்க, அமைதியின் வடிவம் மாறுங்க. அதன் பிறகு உங்களுடைய அமைதியும் சாந்தியும் அவங்களுக்கு பரிசாக கொடுங்க அன்போடு. சரிங்களா? அது அவர்களுக்கு உதவியை செய்யும், உங்களுக்கும் நல்ல உதவியை செய்யும். இதோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயராக நீங்கள் இது மாதிரியான குழப்பத்தில் இருந்தீங்கன்னா, இந்த குழப்பம் தீர்வதற்கு என்னுடைய வீடியோ உதவி செய்தது அப்படின்னு நீங்கள் கருதுனீங்கன்னா, எனக்கு நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய பாக்கியம். உங்கள் வாழ்க்கையில் இந்த குறிப்பிட்ட ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் என்னுடைய வீடியோக்கள் அப்படிங்கிறது உதவுதுன்னு நினைக்கும் போது எனக்கு மிகுந்த சந்தோஷம். உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்தால் தாராளமாக கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நான் வீடியோ பார்க்குறேன், பட் வீடியோ பார்த்தும் அப்போத்துக்கு கிளியராக இருக்குது, ஆனால் மறுபடியும் அந்த டிஸ்டர்பன்ஸ் வருது, மறுபடியும் எனக்கு கவலைகள் சூழ்ந்து கொள்கிறதுனா, நீங்கள் ஏதோ பிரச்சனை இன்னும் தீராத பிரச்சனைகள் இருக்குது, அதை நீங்கள் அட்ரஸ் பண்ணிக்கிறது பெட்டர். நீங்கள் என்கிட்ட ஒரு கட்டணம் செலுத்தி கவுன்சிலிங் புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப்புக்கு கவுன்சிலிங் வேணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கவுன்சிலிங் புக் பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் நேயராக இருக்கின்றீர்கள். உங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது. குழப்பங்கள் தீர்ந்து, பயங்கள் தீர்ந்து, சந்தேகங்கள் தீர்ந்து, தெளிவு பிறந்திருக்கிறது. அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம போகணுங்கிற உத்வேகம் வருது அப்படின்னு சொன்னால், இந்த சேனலுக்கு உண்மையிலேயே நான் உதவி செய்ய வேண்டும், இந்த சேனல் என்பது வளர வேண்டும்னு உங்களுக்குள்ள உள்ளார்ந்த விருப்பம் இருந்ததுன்னா, நீங்கள் மேலே இருக்கிறது என்னுடைய ஜிபே நம்பர், அதுக்கு உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அனுப்பலாம். இல்லைனா இந்த சேனலுடைய மெம்பர்ஷிப்புக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் எதையும் தானமாகவோ இல்லது கடமைக்காகவோ செய்யணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் உங்களுடைய மாற்றத்திலிருந்தே செய்யலாம், உங்கள் உள்ளுணர்வு சொல்லும் பட்சத்தில். சரியா? மற்றபடி நீங்கள் எப்போதும் தனிமையில் இல்லை, உங்களுக்கு இறை வழிகாட்டுதல் என்பது உண்டு. பிரபஞ்சத்தால் நீங்கள் நேசிக்கப்படுகிறீர்கள், வழிகாட்டப்படுகிறீர்கள், பாதுகாக்கப்படுகிறீர்கள். இந்த வீடியோ ஒரு சின்ன சாட்சி என்பதும் உண்மை. உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ வெரி மச்.